சென்னை அடுத்த மாங்காட்டில் சேவா அருட்சகோதரிகள் ஏற்பாட்டில் 1000 மாணவர்கள் பங்கேற்ற கல்வி ஊக்குவித்துதல் நிகழ்ச்சி நடந்தது. அதில் பங்கேற்று பேசிய தன்னம்பிக்கை பேச்சாளரான பர்வீன் சுல்தானா, பள்ளி மாணவர்களின் கையில் கிடைத்திருக்கின்ற செல்போன்களை பிசாசு என்றும், இப்போது உள்ள மாணவர்கள் யார் என்பதை அறிய அவர்களது செல்போனில் உள்ள கூகுள் ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரிந்துவிடும் என்றும் கூறினார். இந்த பிசாசை வச்சுக்கிட்டு, இந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் இதை நோண்டிக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற தீ. யூஸ் இட் ஆஸ் அ கேட்ஜெட். யூஸ் இட். அதை நீ பயன்படுத்து, அதற்கு பயன்பட்டு போகாதே. இதை சொன்னா உனக்கு புரியாது. நான் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ரீல்ஸ் ரொம்ப அப்செட்டா இருந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்பேன். என் பையன் வந்து சொல்றார், அம்மா உங்களுக்கு மட்டும் நல்ல நல்ல ரீலாக வருது, எனக்கு மட்டும் கேவலமாக வருதுமா, என்னம்மா பண்ணுறீங்க நீங்கன்னா? அது ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல விஷயத்த 20 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்த்துட்டேன்னா அதுவே வரும். ஒரு கெட்ட விஷயத்த 20 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்த்துட்டா அதுவே வரும். இன்றைக்கெல்லாம் நீ வந்து உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்லாம் கிடையாது. நீ என்ன புத்தகத்தை படிக்கிறாயோ அதை பற்றி சொல்லணும். உன்னுடைய கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ எதை பார்க்குறங்கிறது. இந்த கை தட்டுறதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் எலிவேட்டை தெரிந்த பூனைக்குட்டிகள்.